ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். திஸ் இஸ் ஐரோஸ் A to Z. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தோட 2ஆம் விளைச்சல். போன வீடியோவில் ஆகஸ்ட் 3rd வீக் என்னென்ன விளைச்சல் கட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் ஆகஸ்ட் 31st 2018 அன்றைக்கி எங்கள் மாடி தோட்டத்தில் என்னென்ன வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த கத்திரிக்காய் செடியில் நீங்கள் பார்க்குற காய்கள் எல்லாமே போன வீடியோவை நம்ம பார்க்கும்போது சின்ன சின்ன பிஞ்சுகளாக இருந்தது. இந்த வாரம் எல்லாமே சமையலுக்கு சரியான பதத்தில் உதவுற அளவுக்கு விளைஞ்சாச்சு. அண்ட் போன வீடியோ மாதிரி இந்த வீடியோலையும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறது என்னோட டாட்டர் அண்ட் சன். போன வாரம் இந்த 3 வெண்டைக்காய் செடிக்கு ஒரு காய் வீதம் கட் பண்ணியிருந்தோம். இந்த வாரம் மொத்தமாக 3 செடியிலையும் சேர்த்து கிட்டத்தட்ட 6 வெண்டைக்காய்கள் மேலே விளைஞ்சிருக்குது. இந்த செடியே பார்த்தீங்கன்னா எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு தெரியும். ஆனால் அதுலேயும் அருமையான கத்திரிக்காய் ஒன்று விளைஞ்சிருக்குது. தரமான சைஸாகவும் இருக்குது. இந்த தொட்டியில் இருக்க 2 வெண்டைக்காய் செடிகளில் செடிக்கு ஒரு காய் இருக்குது. அதில் இருக்க இன்னொரு காஞ்ச காய் பார்த்தீங்கன்னா விதைக்காக விட்டுருக்குறோம். இதில் 3 காய்களுமே நல்லா விளைஞ்சாச்சு. போன வாரத்தை விட இந்த வாரம் நிச்சயமாக விளைச்சல் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்பலாம்.
அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா நாம் கடைகளில் வாங்குகிற காய்களை விட இந்த மாதிரி இயற்கையான முறையில் வீட்டிலேயே வளர்த்து நாம் பறித்து சமையல் பண்ணுற காய்களோட சுவை உண்மையிலே ரொம்ப அருமையாக அலாதியானதாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் மாடித்தோட்டம் அமைச்சு இதே போல் காய்களை அறுவடை பண்ணி சமைச்சு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அதை உணர்வீங்க. இந்த கத்திரிக்காய் செடி கிட்டத்தட்ட 5 மாதங்களாக பூக்கள் பூத்து பூத்து உந்துட்டே இருந்தது. இந்த முறை எல்லாமே பிஞ்சுகள் பிடிச்சிருச்சு. இந்த செடியோட முதல் காயை கட் பண்ணுறோம். அடுத்து சாத்துக்குடி செடி இருக்கிற தொட்டியில் இருக்கிற கத்திரிக்காய் செடி. யார்ட் பீன்ஸ் இருக்கிற க்ரோ பேக்கில் 2 கத்திரிக்காய் செடி வச்சுருந்தோம். இந்த செடியோட ஃபர்ஸ்ட் காய் இது. அடுத்து 2 யார்ட் பீன்ஸ் கூட கட் பண்ணி எடுக்கிறோம். இந்த கத்திரிக்காய் செடியில் இப்போ தான் பிஞ்சுகள் பிடிக்க ஆரம்பிச்சிருக்குது. இந்த செடியில் போன வாரம் ஒரு காய் கட் பண்ணோம். அடுத்து மாங்காய் செடி, கீழே இருக்கிற கத்திரிக்காய் செடி ஒரு காய் அருமையாக விளைஞ்சிருக்குது. அடுத்து யார்ட் பீன்ஸ் நல்லா விளைஞ்சி காஞ்ச காய், இளைஞ்ச காய் ரெண்டுமே இருக்குது. இதில் பாவக்காய், அவரைக்காயெல்லாம் இப்போ தான் கொடிகள் மேலே ஏறி இருக்குது. அடுத்தடுத்து வரும் வாரங்களில் காய்கள் பிடிக்க ஆரம்பிக்கும்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்கள் வீட்டு மாடித்தோட்டத்தோட 2ஆம் கட்ட விளைச்சல். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்கள் வீட்லையும் இதே மாதிரி அருமையாக மாடித்தோட்டம் அமைச்சு இயற்கையான முறையில் காய்கறிகளை விளைய வச்சு சாப்பிட்டு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழுங்கள். Thank you so much and see you again with another wonderful video like this. See you. Bye bye friends.